இன்றைக்கி என்ன வண்டி பார்த்தீங்கன்னா அப்பாச்சி ஆர்டிஆர். இது ஃபுல் சர்வீஸ் இருக்குது. செயின் பேட் மாற்றி பேக்கு டிஸ்க்கு பேடு மாற்றணும். அதேமாதிரி கஸ்டமர் ஒரு ஃபால்ட்டு சொன்னார், டிஸ்க்கு பேடு மாற்றி செயின் பேடு மாற்றுங்க, இந்த கேலிபரும் எனக்கு மாற்றிவிட்டேன். கேலிபர் நல்லா தானே இருக்குது ஏன்னு கேட்டேன். அப்பாவிட்ட சொன்னார், இல்லை எனக்கு பிரேக் அடித்தா ஜாம் ஆகுதுன்னாரு. அதுக்கான ரீசன்ஸ் என்னென்னா, இங்கே பாருங்கள், இதுதான் வந்து டிஸ்க்கு நீங்கள் அடிக்கும் போது இந்த பெடல் வந்து ஒர்க் ஆகிற இடம். டிஸ்க்கு நீங்கள் அடிக்க சொல்ல ஒர்க் ஆகிற இடம் இந்த ஸ்டேஜ் தான். இந்த ஸ்டேஜில் இந்த இதில் பாருங்கள், பின்னு எந்த அளவுக்கு டெஸ்ட்டில் இருக்குது பாருங்கள். இதுவே ஒரு 5 சர்வீஸ் 6 சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பேறித்தனம் பண்ணாமல் இந்த பின்னை கொஞ்சம் கைட்டி க்ளீன் பண்ணி இதில் கிரீஸு ஆயிலு எல்லாத்தையும் போட்டு க்ளீர் பண்ணிங்கன்னா இது என்றைக்குமே ஜாம் ஆகாது. இந்த டிஸ்க்கு இப்போ வந்து நீங்கள் ட்ரம் பிரேக் ஷூ அடிக்கும் போது எந்த பிரச்சனையும் இல்லை, அது யார் வேணால் பார்க்கலாம். இருக்கிறதே டிஸ்க்கு தான் டேஞ்சரு. ஏன்னா இந்தமாரி பின்னு ஜாம் ஆகிடுச்சுன்னா டப்புன்னு டிஸ்க்கு ஷார்ப்பாக இருக்கும் போது நீங்கள் சும்மா ஒரு ப்ரெஸ்ஸிங் ஆகிட்டோமோ டிஸ்க்கு ஜாம் ஆகிடும். ஒன்று டயர் ஸ்ட்ரிட் ஆகும், இல்லைனா கீழே தள்ளி விட்ருவோம். இந்தமாதிரி நிறைய ஃபால்ட் இருக்குது. அதனால் முடிஞ்சவளுக்கு இந்தமாதிரி டிஸ்க் இருக்கிற வண்டிங்களுக்கெல்லாம் கொஞ்சம் டாப்பராக வந்தீங்கன்னா வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்து ஒரு சின்ன வீடியோ, அதனால் தெளிவாக சொன்னேன். இல்லை எதனா தவறாக சொல்லியிருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். ஒரு டைமும் வண்டி சர்வீஸ் ஒர்க் பண்ணும்போது இந்த மணி டிஸ்க்கு பின்னு எல்லாம் கைட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா எந்த ப்ராப்ளம் வராது. இந்த வண்டியை முடிச்சுட்டு கம்ப்ளீட் ஒரு ஒர்க்காக போடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். எல்லாருக்கும் பாய். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை ஃபாலோ பண்ணி பாருங்கள்.